வணக்கம். ஹெக்டா கொபேகடுவ கமநல ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிர்வாகத்தின் ஹார்டிப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களது யூடியூப் சேனலில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபவர்களுக்கு தேவையான விவசாயம் சார்ந்த வீடியோக்களை பதிவிட்டு வருகிறோம். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது மனித சமூகமானது தொற்றா நோய்களினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எமது முறையற்ற உணவு பழக்க வழக்கமாகும். நாம் இரசாயனம் கலந்த நஞ்சுகள் உள்ள உணவுகளை உட்கொள்வதனாலே இதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகின்றது. இதற்கான முக்கிய தீர்வாக சொல்லப்படுவது என்னவென்றால் சேதன இயற்கை வழி உணவு உற்பத்தி முறையாகும். இயற்கை வழி உற்பத்தி முறைகளில் ஈடுபடுவதற்கு விவசாயிகள் பல தயக்கங்களை எதிர்கொள்கிறார்கள். பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இவ்வாறான பல சவால்களை எதிர்கொண்டு சிறப்பான முறையில் புதிய முயற்சியில் செய்து கொண்டு வருகின்ற அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளத்திணை பிரதேசத்தில் உள்ள ஃபர்சான் எனும் விவசாயியை இன்று நாம் சந்திக்க வந்துள்ளோம். என் பெயர் ஏஆர் ஃபர்சான். நான் அட்டாளச்சேனை அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனையை சேர்ந்த பிரதேசத்தில் வசித்து வருகின்றேன். கடந்த 4 வருடங்களாக நான் இலங்கையின் பாரம்பரியமான சுதேச நெல்லினங்களில் ஒன்றான பட்டப்பழ எல் என்பதனை முழுமையான இயற்கை வழி விவசாயத்தில் பயிரிட்டு அதன் அறுவடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி அடைய செய்திருக்கின்றேன். அதற்கு முன்னர் நான் கடந்த 15 வருடங்களாக மருத்துவ சந்தைப்படுத்தல் பிரதிநிதியாக எனது தொழிலை ஆரம்பித்து வெளிக்கள முகாமையாளராக உதவி மத்திய முகாமையாளராக என்று மருத்துவ கம்பெனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த நான் தான் இயற்கை வழி விவசாயத்தின் தேவைப்பாடு என்ன என்பதை உணர்ந்து கொண்டும் நோயில்லாத வாழ்க்கைக்கு இயற்கை வழி விவசாயமும் நமது சுதேச தானியங்களும் தான் மிக முக்கியமானவை என்பதனை உணர்ந்ததன் பின்னர் முழுமையாக எனது நிலத்தை இயற்கை வழி விவசாயத்தில் மாற்றி நான் முழுமையாக தற்பொழுது இயற்கை வழி விவசாயத்தினூடாக எனது பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் உற்பத்தி செய்கின்ற விவசாய விளைபொருட்களினை மதிப்பு கூட்டல் செய்து அதனை தேவைப்படுகின்ற குறிப்பாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், அடுத்தது சிறுநீரக மாற்று சிகிச்சை அல்லது சிறுநீரக பிரச்சனைக்கு உள்ளாகியிருப்பவர்களுக்காக உற்பத்தி செய்வதுடன் அதனை அரிசியாகவும் அரிசி மாவாகவும் தற்பொழுது அதனை பானாகவும் சில இனிப்பு பண்டங்களாகவும் நாங்கள் முழுமையான நஞ்சற்ற முறையில் அவற்றினை உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்குகின்ற பணியினை தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். நான் எனது தொழில் சார்ந்து மருத்துவ சந்தைப்படுத்தல் பிரதிநிதியாக மருத்துவ தனியார் நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வைத்தியசாலைகளுக்கும் வைத்தியர்களுடனும் எங்களுக்கான தொடர்புகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், கேன்சரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சிறுநீரக செயலிழப்புகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த தொற்றா வாழ்வியல் நோய்கள் எனப்படுகின்ற நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று ஆங்கிலத்தை குறிப்பிடுவார்கள். அந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமானவர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் அவர்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதற்குமான சந்தர்ப்பங்கள் எனக்கு வாய்த்திருந்தது. அதன் பொழுது காயங்கள் ஏற்பட்டு அல்லது டயபெட்டிக் வூன் எனப்படுகின்ற அந்த நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற காயங்கள் ஏற்பட்ட அதிகமானவர்கள் அவர்களுடைய மன ரீதியில் அவர்கள் ஒரு தொய்வு நிலைப்பாட்டுக்கு சென்றிருப்பதனை நான் அவதானித்தேன். இந்த தொய்வு நிலைப்பாட்டுக்கான காரணம் அந்த தொற்றா வாழ்வியல் நோய்கள் ஒரு நோய்களுக்குள் அவர் அகப்படுகின்ற பொழுது மிக அதிகமான அளவு மருந்துகளை உட்கொள்கின்றவர்களாகவும் முழுமையான இரசாயன மருந்துகளை உட்கொள்கின்றவர்களாகவும், ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு காலில் ஒரு காயம் ஏற்பட்டால், கையில் ஒரு காயம் ஏற்பட்டால் அதனை ஆற்றாத வடுவாகவும் ஆற்றாத புண்களாகவும் அவை மாறி சென்றிருப்பதனால் மன ரீதியில் அவர்கள் மிகுந்த ஒரு உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்தார்கள். இதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த நீரிழிவு நோய் இவ்வளவு தூரம், அதாவது நாங்கள் குறிப்பிடுகின்ற சீனி நோய் என்பது ஏன் இவ்வளவு தூரம் மனிதர்களை தாக்குகிறது என்றால் நமது உணவில் இருக்கின்ற இரசாயனங்களின் கலப்புகளும் நஞ்சான கலைநாசினிகள் அல்லது
பூச்சிக்கொல்லிகளுடைய தாக்கங்களின் காரணமாக மனிதனுடைய மரபணுவிற்கு மாற்றமான அதிகமான நோய்களை மனிதன் சுமக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வருகின்றான். எனக்கு ஒரு வாசிப்பு பழக்கம் மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக நான் இதுகளை தேடத் தொடங்கினோம். நான் தேடுகின்ற பொழுது எனது மனைவி அவர்களுடைய பங்களிப்பு இதற்கு மிக அதிகமாக இருந்தது. அந்த தேடலின் ஊடாக இந்த நோய்கள் உருவாக்கப்பட்ட நோய்கள், இந்த தொற்றா வாழ்வியல் நோய்கள் என்பது உருவாக்கப்பட்ட நோய்கள், இவற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான வழிகள் இருந்தும் இந்த வணிகச் சூழலின் ஊடாக அவற்றினை விடுதலை செய்ய முடியாத அளவிற்கு மனிதர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டோம். இதற்கு ஏராளமான உலக ரீதியில் ஆய்வுகளும் உலக ரீதியிலான இதற்கு எதிரான போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இலங்கை சூழலில் அவைகள் ஒரு மறுதலையான நிலைப்பாட்டில் இருப்பதை உணர்ந்து கொண்டுதான் முழுமையான இந்த நோய்களிலிருந்து மனிதர்களையும் நானும் விடுதலை அடைந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், எனது குடும்பம் விடுதலை அடைய வேண்டுமா இருந்தால், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் விடுதலையாக இருந்தால் இந்த ரசாயன உரங்களின் பாவனையில் இல்லாமல் சுதேசமான தானியங்களின் ஊடாக நமது உணவை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பயணத்தினை மேற்கொண்டோம். எப்பொழுதும் நமக்கு மிக முக்கியமானதும் நமக்கு அத்தியாவசியமான உணவு என்பது நமது புறச்சூழலில் நமக்கு மிக அருகில் இருக்கின்ற உணவாகத்தான் இருக்கும். எங்கோ இருக்கின்ற ஒரு உணவு நமது மரபணுவுடன் சேர்ந்து வருவது அல்ல. அதன் காரணமாக நமது புறச்சூழல் இருக்கின்ற இலங்கை தெற்காசியாவின் தானிய களஞ்சியமாக இருந்தது. குறிப்பாக 1939 காலப்பகுதிகளில் இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்த பொழுது 6 நாடுகளுக்கு தேவையான 2 வருடங்களுக்கான உணவுக்கான தானியங்களை, நெல்லினை நமது இந்த தாய் திருநாடு தான் வழங்கியிருந்தது. இது தாய்லாந்தில் இருக்கின்ற கல்வெட்டுக்களில் இலங்கையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2 வருடங்களுக்கு 6 நாடுகளுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை கணிப்பிட வேண்டும். அவ்வாறு இருந்த ஒரு நாடு இன்று அரிசிக்காக கையேந்தி நிற்கின்ற, நோய்க்காக கையேந்தி நிற்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. மருந்துகள் வேறு நாடுகளில் நமக்கு வருவிக்கப்படுகின்றன. ஆனால் நமது சூழலில் இருக்கின்ற நமது தேசிய நெல்லினங்களினையும் தானியங்களை மீட்டுருவாக்கம் செய்து அவற்றினை முழுமையாக இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக நாங்கள் பாதுகாப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நோய்களில் இருந்து மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. அதன் காரணமாக எங்களுடைய ரசாயன உரம் பாவிக்கப்பட்ட நிலத்தினை 1 வருடமாக ரசாயன உர கலப்பில் இருந்து விடுதலை அடைய செய்து அதற்கு பின்னர் இயற்கை வழி விவசாயத்திற்காக நாங்கள் தயாரிக்கின்ற சொந்தமான எங்களுடைய அந்த இயற்கை உரங்களினை, திரவ உரங்களாக இருக்கலாம், திண்ம உரங்களாக இருக்கலாம், அவற்றினையும் நாங்கள் பாவித்து நாங்கள் பூச்சிகளை கொல்ல மாட்டோம், பூச்சிகளை விரட்டி விடுவோம். பூச்சி விரட்டிகளையும் பாவித்து எங்களுடைய இயற்கை வழி விவசாயத்தினை நாங்கள் இதுவரை மேற்கொண்டு வருகின்றோம். ரசாயன உரங்களினால் பாவிக்கப்பட்ட நிலம் நிச்சயமாக மலடாக இருக்க வேண்டிய கட்டாவசியமாக இருக்கும். ஆனால் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயன பீடை நாசினிகளை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது நிலத்திற்கு மேலே நிலம் மிகவும் இறுக்கமான ஒரு கான்கிரீட் தரையாக மாற்றமடைந்து விடுவதை உங்களுடைய நிலங்களை நீங்கள் கண்டிருக்கலாம். இப்பொழுது நாங்கள் செய்வதெல்லாம் பயிரை வளர்ப்பதல்ல, நிலத்தில் இருக்கின்ற நுண்ணுயிர்களுக்கு, அந்த மைக்ரோ ஆர்கன்ஸ்களுக்கும் அந்த பேருயிர்களுக்கும் உணவை கொடுப்பது தான். உணவை கொடுக்கின்ற பொழுது இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக தனது பணியினை செய்ய தொடங்குகிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் முழுமையான இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக மண்ணில் இருக்கின்ற நச்சுத்தன்மைகளை அகற்றினோம். 1 வருடமாக எனக்கு அந்த காலகட்டத்தில் நச்சுத்தன்மையை அகற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு நாங்கள் அகற்றியதற்கு பின்னர் நான் மிகவும் விருப்பமான எனக்கு இலங்கையின் சுதேச நெல்லினங்களிலே பட்டப்புல எல் என்பது மிகவும் விருப்பமான ஒரு நெல்லினமாக இருந்தது. 3200 நெல் வகைகள் இந்த நாட்டில் இருந்திருந்தால் இந்த நாடு ஆரம்ப மனிதனுடைய குடியிருப்பு நடைபெற்ற நாடு. ஆகவே ஆரம்ப மனிதன் வந்திறங்கிய நாடு. இந்த நாட்டில் அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்ற நமது ஆசியாவின் ஆச்சரியம் மாத்திரமல்ல, உலகிலேயே அதிசயமான ஒரு பூமி தான் இலங்கை என்பது. ஆகவே இங்கு இருக்கின்ற அந்த நெல்லினங்களிலே மிகவும் முக்கியமாக எனக்குப்பட்டது இந்த பட்டப்புல எல் என்பது. அதுக்கு பிரதான காரணம் இருக்கலாம். அந்த காரணம் பட்டப்புல ஃபைபருடைய, நார்ச்சத்தினுடைய அளவு மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு நெல்லினம். அது மாத்திரமல்லாமல் கார்போஹைட்ரேட்டுடைய அளவு குறைவாக இருக்கிற நெல்லினமும் இந்த பட்டப்புல எல் என்பதுதான். உலகிலேயே 3 இன நெல்லினங்களுக்குத்தான் அந்த கார்போஹைட்ரேட்டின் அளவு மிக குறைவாக இருக்கும். அதில் ஒன்று பட்டப்புல. ஒரு மிக சந்தோஷமான செய்தி என்னவென்றால் அந்த 3 நெல்லினங்களும் இலங்கைக்கென்று பூர்வீக சொந்தமான நெல்லினங்கள். ஆகவே நாங்கள் அவற்றினை தவற விட்டிருந்தோம்.
ஆகவே நான் பட்டப்புல எல் என்பதை தெரிவு செய்து எனக்கு இயற்கை வழி விவசாயத்தினூடாக நிலத்தை மாற்றுவதற்கான பல்வேறு வகையான மூலிகைகள் இருந்தன. நஞ்சுகளை அகற்றுகின்ற மூலிகைகள். அந்த மூலிகைகளை எல்லாம் நிலத்தில் போட்டு நிலத்தின் உள்ள இறுக்கத்தன்மையை மாற்றி நிலத்தில் நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் அனைத்தினையும் நான் ஏற்படுத்தி கொடுத்தோம். குறிப்பாக மண்புழுக்கள் எங்களுடைய வயல் நிலங்களில் ஏராளமாக வாழும். எங்களுடைய வயல் நிலங்களில் தேரை, தவளை என்பன வாழும். எங்களுடைய வயல் நிலங்களில் தும்பிகள், வண்ணாத்தி பூச்சிகள், சிலந்திகள், இந்த ஒட்டரப்பூச்சி எனப்படுகின்ற பூச்சி இனங்கள் எங்களுடைய நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் தற்பொழுது நிலத்தில் வேளாண்மை அறுவடை செய்வதற்கு முன்னர் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு 3, 4, 5 கிலோ என்று மீன்களையும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுகிறோம், அறுவடை செய்கின்றோம். ஆக இந்த வகையான நுண்ணுயிர்கள் வாழுகின்ற, பேருயிர்கள் வாழுகின்ற சூழலை உருவாக்குவதற்கு மிகுந்த கஷ்டப்பட்டோம் நாங்கள். அந்த நேரம் இயற்கை வழி விவசாயத்திற்கான உர தயாரிப்புகள் பற்றிய அறிவு எங்களிடம் குறைய இருந்தது. நாங்கள் ஒரு 3 மாதத்திற்குள் நஞ்சு ஏறிய நிலத்தினை இயற்கை வழி விவசாயத்துக்கு நுண்ணுயிர்கள் வாழுகின்ற நிலமாக மாற்றி அமைப்பதற்குரிய கற்றலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதனூடாக எங்களுக்கு இப்பொழுது அது இலகுவாக இருக்கிறது. இதனூடாக நாங்கள் பட்டப்புல எல் என்பதனை நான் விதைத்து, எனக்கு சாதாரணமாக எனது 1 ஏக்கர் ரசாயன உரங்கள் பாவித்து செய்யப்பட்ட காலப்பகுதிகளில் அவை ஒரு 42, 43 மூடை நெற்களை அறுவடையும் பின்னர் எங்களுக்கு தந்திருக்கின்றன. ஆனால் இயற்கை வழி விவசாயத்திற்கு நான் வந்து அதனை நிலத்தினை மாற்றி முழுமையான இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக நமது சுதேச நெல்லினம் ஒன்றான பட்டப்புலையை பயன்படுத்துகின்ற பொழுது எனக்கு 5 மூடை நெற்கள் மாத்திரம்தான் 1 ஏக்கருக்கு வந்தது. அது பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவை எனக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதனை செய்தான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதமும் இதனால் மாற்றம் ஒன்றை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையும் குடும்ப ரீதியாக எனக்கும் எனது மனைவிக்கும் இடையிலே அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த பொருளாதார நஷ்டங்களை எல்லாம் தாண்டி நாங்கள் இதனை மேற்கொண்டோம். இன்று நாங்கள் ஏக்கருக்கு 20-22 மூடைகளை அறுவடை செய்கின்ற நிலைப்பாட்டிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அந்த எங்களுடைய நெல்லினை வெறுமனே நெல்லாக வழங்காமல் 10ஓடு 11வது நெல்லாக நாங்கள் வழங்காமல் அவற்றினை மதிப்பு கூட்டல் செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய மிக அதிகமானவர்களினால் தற்பொழுது எனது நுகர்வோர்களினால் இந்த வகையான பட்டப்புல பிரவுன் என்று ட்ரேட்மார்க் செய்யப்பட்ட அரிசியினை நாங்கள் வழங்குகின்றோம். இதில் இருக்கின்ற விசேடத்தன்மை என்னென்றால் இந்த அரிசியில் இருக்கின்ற ஃபைபரை நீக்க மாட்டோம். நாங்கள் இந்த அரிசியை அவ்வாறு உரித்து விட்டு சாப்பிடுவதற்கு இலகுவாக, இது கொஞ்சம் ஊதி பெருசாக வரக்கூடியது, அதன் அடிப்படையில் சாப்பிடுவதற்கு இலகுவாக இந்த அரிசி வகையினை உடைத்திருக்கின்றோம். 3 துண்டுகளாக ஒரு அரிசியினை 3 துண்டுகளாக உடைத்து எடுக்கின்ற பொழுது சாப்பிடுவதற்கு மிக இலகுவாக இருக்கும். இது பார்போயில் புழுங்கல் அரிசியை சார்ந்தது, இது பச்சை அரிசி அல்ல. ஆகவே புழுங்கல் அரிசி விரும்பி சாப்பிடுகின்றவர்களுக்கும் ஏனைய ரசாயன உரங்களினால் போஷிக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட அந்த நஞ்செறிய அரிசியினை சாப்பிட்டவர்களுக்கும் மத்தியில் அவர்களுக்கு நாங்கள் இதனை பிரதியீடாக செய்கின்ற பொழுது அதிகமானவர்கள் இன்று விரும்பி சாப்பிடுகிறார்கள். நோய் உள்ளவர்கள் என்று மாத்திரமல்ல, நோயற்றவர்கள், குறிப்பாக சிறுவர்கள் இதனுடைய சாஃப்ட்னஸ், இது ரசாயனங்கள் எதுவும் இல்லாதனால் இதில் சிறப்பான ஜூஸி இருக்கிறது, அடுத்தது சத்தும் இருக்கிறது. அதனால் சிறுவர்கள் அதிகமாக விரும்பி இந்த அரிசியினை உண்பார்கள். இதனை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஃபைபருடைய அளவு 12% எங்களில் இருக்கிறது. எந்த அரிசியிலையுமே இல்லாத அளவு ஃபைபர் இதில் அதிகமாக இருக்கும். கிளைசமிக் இண்டெக்ஸ் எனப்படுகின்ற கார்போஹைட்ரேட் அளவு இதில் 47-48% தான் இதில் இருக்கக்கூடியது. ஆகவே அதனுடன் பசையம், கெல்டன் எனப்படுகின்ற பசையம் அற்ற ஒரு அரிசியாக முழுமையான இயற்கை வழி விவசாயத்தில் இருப்பதனால் அதிகமான சிறுவர்கள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் என்று இதனை சாப்பிடுகிறார்கள். அரிசியை கொடுத்து கொண்டிருந்த நான் அடுத்த பிரதியிட பற்றி யோசிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு அரிசி மாவின் தேவை எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டோம். நாங்கள் கோதுமைக்காக நாங்கள் செலவு செய்கின்ற பெர்சன்டேஜ் விகிதம் என்பது மிக அதிகமாகும். அது நமது உள்நாட்டு உற்பத்தியினை அவ்வாறே தாரை பார்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறி இருக்கின்றோம். ஆனால் எங்களிடம் உலகின் மிக பிரசித்தியமான அரிசி வகைகள் இருக்கின்ற நாடு எங்கள் நாடு என்று ஆகினால் இந்த அரிசி மாவினை தற்பொழுது நாங்கள் ப்ரோமோட் பண்ணுகின்றோம் மக்களுக்கு. இது மிகவும் பச்சை அரிசியை நாங்கள் ஊற வைத்து இடித்து நன்றாக வறுத்து பிட்டு இடியப்பத்திற்குரிய அமைப்பில் இதனை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். அந்த இடத்தில் மிக சாஃப்டான ஒரு அரிசி மாவாக நாங்கள் இதனை மக்களிடம் கொண்டு வருகின்றோம். சிறந்த அரோமா, நல்ல ஒரு மனம் இதில் இருக்கிறது, சுவை இருக்கிறது, நிறமும் கூட ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், சோப்பாகவோ ஒயிட்டாகவோ நாங்கள் வழங்குவதில்லை. அதனுடைய அந்த நெல்லின் அந்த அரிசியின்
உண்மையான ஊட்டச்சத்தினை அவ்வாறே வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மிகுந்த ரிஸ்க் எடுத்து இதை எங்களுடைய ஹேண்ட்மேடாக நாங்கள் செய்து அதற்குரிய இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பேக்கெட்ஸ், இந்த பொதிகை என்பது ஃபாயில் ஷீட்டால் இது பண்ணப்பட்ட டிரான்ஸ்பரன்சியாக இருக்கின்ற ஒரு பையினை நாங்கள் அதற்காக தெரிவு செய்து அதனை மிகவும் வெலுவடட் பண்ணி வழங்குகின்றோம். இதிலே ஃபைபருடைய அளவு 12% இருக்கும். கிளைசமிக் இண்டெக்ஸ் 55% இருக்கின்ற மிக சிறந்த ஒரு அரிசியினை இவ்வாறு வெலுவடட் செய்து நாங்கள் வழங்குகின்றோம். அடுத்த கட்ட முயற்சியாக நாங்கள் தற்பொழுது இடியப்பம் அரிசி சோறு வழங்கி இருக்கின்றோம், இடியப்பம் வழங்குகின்றோம், பிட்டுக்குரிய மாக்களை நாங்கள் வழங்குகின்றோம். ஆனால் அதிகமானவர்கள் பிரெட்டினை சாப்பிடுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீரிழிவு நோய்களில் இருப்பவர்கள் அதிகமானவர்களுக்கு பிரெட் தேவைப்படுகின்றது. ஆகவே அதற்கு என்ன மாற்றீடை செய்வது? அவ்வகையான பானை விரும்புகின்றவர்கள், பிரெட்டை விரும்புகின்றவர்கள், கோதுமை பண்டங்களை விரும்புகின்றவர்களுடைய சிறுகுடல் அலர்ஜி என்பது அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே அவர்களை நாங்கள் எவ்வாறு அவர்களுடைய நோயிலிருந்து அவர்களை விடுதலை செய்வது என்பதற்காக தற்பொழுது பானின் பரிச்சாத்தினை செய்து பார்த்திருக்கின்றோம். இறைவனுடைய உதவியினால் நாங்கள் செய்த டெஸ்ட்டுகள், அந்த ட்ரையல்கள் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. அதிகமானவர்கள் அதிலே விரும்பியிருக்கிறார்கள். ஆகவே இன்னமும் அதை மெருகூட்டி சந்தைக்கு கொண்டு வந்து இந்த பட்டப்பொழல் அரிசியிலிருந்தே மாவினை உருவாக்கி அந்த மாவிலிருந்து பானினை வழங்குகின்றதற்கும் அதிகமான சிறுவர்களுக்கு தேவைப்படுகின்ற இனிப்பு பண்டமான அந்த குக்கீஸுகளை நமது சுதேச தானியங்களையும் சுதேச நட்ஸுகளையும் விதைகளையும் சுதேச நறுமணங்களையும் பயன்படுத்தி அந்த குக்கீஸை கொண்டு வந்து இலங்கை திருநாட்டின் உற்பத்தி பொருளாக, நஞ்சற்ற இயற்கை வழி விவசாய உற்பத்தி பொருளாக இந்த உலக சந்தைக்கு விடுக்க வேண்டும் என்ற ஒரு அவாவுதலில் நாங்கள் அந்த பணியையும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். நமது சுதேச நெல்லினங்கள் சுதேச உணவுப் பொருட்களாக இருந்தாலும் இந்த உலகில் அதில் உள்ள நன்மைகளையும் அதனுடைய சத்துக்களையும் நாங்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டுமா என்றால் நிச்சயமாக நமக்கு விஞ்ஞானவியல் ஆய்வுகள், சயின்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் நமக்கு மிக முக்கியமாக கட்டாயமாக தேவைப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தளவில் இந்த சுதேச நெல்லினங்கள் தொடர்பான 2 மிகப்பெரிய ஆய்வுகள் இலங்கையின் 2 பெரிய பல்கலைக்கழகங்கள் செய்திருக்கின்றன, 3 பல்கலைக்கழகங்கள் செய்திருக்கின்றன. அதில் எங்களுடைய இனமான இந்த நெல்லினத்தினை 2 பல்கலைக்கழகங்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றன. முதலாவது ரஜரட்ட பல்கலைக்கழகம் இந்த ஆய்வு ஒன்றினை செய்து இலங்கையில் இருக்கின்ற சுதேச பாரம்பரிய நெல்லினங்களுக்கு இருக்கின்ற சத்துக்களை பற்றியும் அதனுடைய நியூட்ரிஷன்ஸ் லெவலை பற்றியும் அவர்கள் அந்த ஆய்வை செய்து அந்த ஜேர்னலை வெளியிட்டிருந்தார்கள். அதேபோல் மிக அண்மையில் நமது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வினை செய்திருந்தது. இலங்கையில் உள்ள பாரம்பரிய அரிசி வகைகளிலே பச்சை அரிசியாக, தீட்டப்பட்ட அரிசியாக, பார்போயிலாக, புழுங்கல் அரிசியாக இருக்கின்ற அந்த 3 வெரைட்டிஸ் அரிசிகளுக்கும் இடையிலே காணப்பட்ட ஃபெட்டினுடைய கொழுப்பின் அளவு, கார்போஹைட்ரேட்டின் அளவு, அதில் உள்ள ஃபைபரின் அளவு, அதில் உள்ள கிளைசமிக் இண்டெக்ஸின் அளவு, அதாவது கார்போஹைட்ரேட் குறிகாட்டியின் அளவு, கிளைசமிக் லோட் ஜிஎல் எனப்படுகின்ற அவற்றின் அளவு எவ்வளவு இருந்தது என்பதனை ஒரு மிக பிரசித்தி பெற்றமான ஆய்வு ஒன்று செய்திருந்தார்கள். அந்த ஆய்வு சீன ஒரு ஜேர்னலிலே, ஒரு இதழிலே அண்மையில் 2023 ஆரம்ப காலகட்டங்களில் நினைக்கின்றேன் வெளிவந்திருந்தது. நான் குறிப்பாக அதேபோல் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒளிவில் இருக்கின்ற எங்களது தென்கிழக்கு பல்கலைக்கழகமும் இந்த பாரம்பரிய இது தொடர்பான ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு சுதேச விவசாயியாக, இயற்கை வழி விவசாயியாக நான் எனது நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இதில் நாங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த அளவுகள் என்பது எங்களுடைய ஃபைபரின் அளவு என்பதும் இதில் இருக்கின்ற கிளைசமிக் லெவல் என்பதும் GI/GL லெவல் என்பதும் பல்கலைக்கழக ஆய்வில் இருந்து எங்களுக்கு கிடைத்து கொண்ட முடிவுகள் தான். அந்த வகையில் அந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் குறிப்பாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மிக அண்மையில் அதனுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இந்த ஆய்வினை செய்திருந்தார்கள். அதனூடாக எங்களுக்கு நிரூபணமானது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையும் இலங்கையின் எதிர்காலம் என்பதும் நிச்சயமாக ஒரு பெரு விருட்சமாக வளரக்கூடியது என்பதுதான். இந்த அடிப்படையில்
இவ்வாறான விஞ்ஞானவியல் ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்ட உலகின் மிக சிறந்த தானியங்களை கொண்ட நாடு என்ற வகையிலும் நாங்கள் இந்த உற்பத்தியினை இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக செய்ய தொடங்கியது பின்னரும் சந்தைப்படுத்தல் என்பது எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் செய்வது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நாங்களே உற்பத்தி செய்கின்றோம், நாங்களே அதனை சந்தைப்படுத்த வேண்டிய தேவைக்கு இருக்கின்றது. இடையிலே இடைத்தரகர்களை வைக்கின்ற பொழுது அதிக அளவிலான பணங்கள் லாபகரமாக அவர்களுக்கு தான் செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அதன் காரணமாக ஒரு விவசாயியாகவே ஒரு தொழில் முயற்சியாளராகவே நான் அதனை விற்பனையாளராகவும் அதனை மக்களிடையுமே கொண்டு சேர்ப்போம் நான் இருந்தேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நான் இந்த விடயங்களை மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு அறிவூட்டம் செய்துதான் எனது பொருட்களை நான் விற்பனை செய்கிறேன். வெறுமனை சாதாரண விளம்பரங்களை போல போஸ்டர்களோ ஹேண்ட்பில்களோ லீஃப்லெட்டுகளையோ பயன்படுத்தி துண்டு பிரசுரங்களை பயன்படுத்தி அந்த எங்களுடைய இந்த சந்தைப்படுத்தல் அணுகல் முறைமையினை நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் அறிவூட்டம் செய்கிறோம், அவங்களை எஜுகேட்டட் பண்ணுகின்றோம். ஏன் நீங்கள் இவ்வகையான சுதேச நஞ்சற்ற இயற்கை வழி விவசாயத்தின் உணவுப் பொருட்களுக்கு நீங்கள் மாற வேண்டும் என்பதனை நாங்கள் அவர்களுடன் உரையாடுகின்றோம். உரையாடின பின்னர் அவர்களை சிறிய அளவில் அந்த பொருட்களை நுகர்ந்து பார்க்குமாறு அவர்களுக்கு கொடுத்து அதிலிருந்து அவர்களுடைய ஃபீட்பேக் அவருடைய பின்னூட்டங்களின் ஊடாக அவர்கள் அதனை பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் எனக்கு சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாக்களில் நான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் செரண்டிப் ஆர்கானிக் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அல்லது செரண்டிப் ஆர்கானிக் ரைஸ் என்று தேடிக்கொள்ளலாம், அல்லது பட்டப்பொலல ப்ரவுன் என்று தேடுகின்ற பொழுது அந்த சோசியல் மீடியாக்களிலே அந்த சமூக ஊடகங்களிலே எங்களுடைய பொருட்கள் சம்பந்தமான செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதனை நான் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி அந்த சந்தைப்படுத்தல் முறைமையினை பயன்படுத்துகின்றோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு இன்னொரு முறைமை மிகவும் பிரசித்தி பெற்ற முறைமையாக இருந்தது. அது ரெஃபரிங் பண்ணுகிறார்கள். எமது அரிசியினையோ அரிசி மாவினையோ வாங்கி சாப்பிட்டவர்கள் அதனுடைய உண்மையான வித்தியாசத்தினை அந்த டிஃப்ரெண்டை உணர்ந்ததன் பின்னர் அவர்களுடன் தொடர்பான நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அதனை பரிந்துரை செய்கிறார்கள், ரெஃபரன்ஸ் பண்ணுகிறார்கள். அதனூடாகவும் எனது விற்பனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 ஏக்கரில் நான் ஆரம்பித்த ஒரு வெரைட்டிஸ் ஒரு இனமான பட்டப்பொலலை மாத்திரம் செய்தது நான் இப்பொழுது 4 ஏக்கர்களை பயன்படுத்துகின்றோம். 3 வகையான இலங்கையின் பாரம்பரிய நெல்லினங்களை நாங்கள் செய்கை மேற்கொள்கின்றோம். ஒன்று பட்டப்பொல ப்ரவுன் என்பது எனது பிரசித்தி பெற்ற எனது இனம். அது இரண்டாவது இப்பிராந்தியத்தில் இருந்து 1960களுக்கு பின்னர் அழிக்கப்பட்ட இனமான பன்னீர் சம்பா என்பது. அதை வேறு இடங்களில் இலுப்பைப்பூ சம்பா என்று சொல்லியிருக்கிறார்கள். சிங்களத்தில் சுகந்தல் என்று சொல்கிறார்கள். ஆனால் சுகந்தலையும் விட இது மிக சிறிய அரிசி. அது மிகவும் மனம் கூடிய ஒரு அரிசி. பண்டிகை காலங்களில் நமது உணவுகளை அலங்கரித்துக் கொள்வதற்கு அது மிக மகிழ்ச்சிகரமானது ஒரு உணவாக இருக்கும் என்பதனால் அதனையும் தெரிவு செய்திருக்கின்றோம். 3வது நமது விவசாய திணைக்களத்தின் ஊடாக எனக்கு பாஸ்மதி கிடைத்தது. இலங்கையில் பரிட்சித்து பார்க்கப்பட்ட பாஸ்மதி. அதனை முழுமையாக நஞ்சற்ற இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக இலங்கை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதையும் செய்து கொண்டிருக்கிறேன். 2 ஏக்கரில் ஆரம்பித்த எனது பயணம் தற்பொழுது 4 ஏக்கர்களாக விருத்தி அடைந்திருக்கிறது. அது இன்னமும் அதிகமான ஏக்கருக்கு நாங்கள் விருத்தி அடைந்து முழுமையான இயக்க வழி விவசாயத்தின் ஊடாக எனது நிறுவனத்தின் ஊடாக மக்களுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் விடப்படியாத நம்பிக்கையுடன் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் சாதாரணமாக நெல்லினை விதைப்பதில் இருந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியான சில மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தொழில்நுட்ப மாற்றங்கள் என்பது நமது சூழலிற்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நமது சூழல் நேயத்திற்கு பாதிப்பில்லாத ஒரு வகையில் அமைகின்ற பொழுது நிச்சயமாக விவசாயிகள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது அனுபவம். கால சூழ்நிலைக்கு ஏற்ப வருகின்ற சில தொழில்நுட்ப மாற்றங்கள் சூழலுக்கு பாதிப்பு அல்லாத அமைப்பில் இருக்கின்ற பொழுது அந்த தொழில்நுட்ப மாற்றங்களினை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் எனக்கு ஒரு பிரதான பிரச்சனை இருந்தது. இந்த புல்களுடைய பிரச்சனை வீசி எறிகின்ற பொழுது மிக அதிகமாக இருந்தது. ஆகவே புல்லினங்களையும் களைகளையும் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் களை நாசினிகளை பயன்படுத்த மாட்டோம். ஆகவே களைநாசினிகளை பயன்படுத்தாத இடத்து பொருளாதார ரீதியில் களை எடுப்பிற்காக அதிகமானவர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டிய தேவை இருந்தது.
இதன் அடிப்படையில் இதனை சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பாராசூட் மெத்தட் என்பதை விவசாய திணைக்களம் மிகவும் ஒரு முக்கியமானதாக கருதி மக்களிடையே கொண்டு செல்வதும் அது மக்களிடையே ஈடுபடாமல் இருந்ததும் மக்கள் பயன்படுத்துகின்ற வீதம் குறைவாக இருந்ததையும் கண்டு அதனை சென்று கற்று பாராசூட்டை பயன்படுத்த தொடங்கினோம். பாராசூட் மெத்தட்டை பயன்படுத்துகின்ற பொழுது சாதாரணமாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு ஏக்கருக்கான விதை நெல்லாக 50 தொடக்கம் 60 கிலோக்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் பாராசூட் மெத்தட்டினூடாக ஒரு ஏக்கருக்கு நாங்கள் சாதாரணமாக 400 தொடக்கம் 600 பாராசூட் தட்டுக்களை பயன்படுத்த முடியும். 400 தட்டுக்களை விவசாய திணைக்களம் பரிந்துரைக்கிறது. 600 தட்டுக்கள் வரை நாங்கள் செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இறந்து போகின்ற அல்லது வேர்குத்துவதில் பிழை நடைபெறுகின்ற பொழுது அந்த பயிர்களுக்கு நாங்கள் பிரதியீடாக அவற்றினை பயன்படுத்தலாம். சற்று நெருக்கமானதாகவும் இருக்கும். அவ்வாறு நாங்கள் செல்கின்ற பொழுது நமக்கு 20 கிலோ நெல் சாதாரணமாக 400 தட்டுக்களை போடுவோமா இருந்தால் 18 கிலோ நெல்லுகள் 18, 19, 20 கிலோ நெல் எங்களுக்கு வீரியமான முளைத்திறன் கொண்ட 20 கிலோ நெற்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். அதற்கு நமது விதை நெல்லினை நாங்கள் எவ்வாறு பரீட்சித்துக் கொள்வது என்பது தொடர்பான முறைமை இருக்கிறது. அந்த முறைமையின் ஊடாகத்தான் நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு 20 கிலோ அதிகபட்சம் 20 கிலோ 400 தட்டுக்களுக்கு போதுமாகிறது. ஆகவே விதை நெல்லுடைய அந்த தேவைப்பாட்டையும் நாங்கள் குறைக்கின்றோம். அதேபோல் பயிர் மேடையில் வளர்ந்து தட்டில் வளர்ந்து 10 தொடக்கம் 12வது 13வது நாட்களிலே தான் நாங்கள் அதனை பாராசூட் பண்ணுகின்றோம், நடுகை செய்கின்றோம். அந்த நடுகை செய்கின்ற பொழுது உயரமான பயிராக எமது நெற்பயிர் மாறி இருக்கின்ற பொழுது புதிய களைகள் புதிய விதைகளில் இருந்து அது களைகளாக இருக்கலாம். அந்த களைகளோ புள்ளினங்களோ புதிய விதைகளிலிருந்து உருவாக்கி வருவதற்குள்ள சந்தர்ப்பத்தினை நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். அதேபோல் இன்னொரு சந்தர்ப்பம் அதற்கு இருக்கிறது. பாராசூட் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பாராசூட் செய்து 2வது நாட்களுக்கு பின்னர் 3 நாட்கள் 4 நாட்களுக்கு தொடராக நாங்கள் தண்ணீரை நமது வயலிலே தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். தேக்கி வைப்பதன் ஊடாக புதிய வகை களைகள் உருவாவதற்கான சந்தர்ப்பத்தினையும் இல்லாமல் ஆக்கின்றோம். ஆகவே 20 நாட்கள் ஆகின்ற பொழுது பயிர்கள் நன்றாக சடைத்து வளர்ந்து நிற்கும். ஆகவே சூரிய ஒளி கீழே படாத பொழுது நாங்கள் தண்ணியின் அளவை குறைத்து விட்டால் புதிய களைகள் இந்த நமது நெல்லினத்தின் நெல் பயிர்களை தாண்டி மேலே வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் ஆகின்றன. அது மாத்திரமல்லாமல் 20 நாட்களுக்கு பின்னர் பயிர் வளர்ந்ததுக்கு பின்னர் 20-25வது நாட்களில் தண்ணீர் தேக்கி வைத்ததுக்கு பின்னர் நாங்கள் அசோலாவினை களை கட்டுப்பாட்டிற்காக எங்களுடைய வயல்களில் விதைக்கின்றோம். அசோலாவினை நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்டீர்கள் என்றால் ஏற்கனவே இயற்கை வழி விவசாயத்தின் நிலம் இருப்பதனால் அசோலாக ஒரு 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வயலை முழுமையாக அசோலா மூடிவிடும். அசோலா மூடிவிடுவதன் காரணமாக நிச்சயமாக புதிய களைகள் உருவாவது தடுக்கப்படுவதுடன் நமது நிலத்துக்கு தேவையான நைட்ரோஜனின் அளவு வளிமண்டலத்தில் இந்த அசோலாவின் ஊடாக நமது நிலத்துக்கு கிடைப்பதான பயிர் அதனை வேற உறிஞ்சிக் கொள்கிறது. ஆகவே இவ்வகையான இயற்கை வழி முறைமைகளை பயன்படுத்துவதற்கு இந்த பாராசூட் முறைமை அல்லது நடுகை முறைமை என்பது நமக்கு நன்றாக சாத்தியப்படக்கூடிய முறைமை என்பதனாலும் களை கட்டுப்பாட்டிற்கான களை கொல்லிகளை நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை. அந்த நஞ்சை நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனூடாக நடைபெறுகின்ற அந்த பண விரயத்தினை தடுத்து கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் நமது விதை நெல்களுடைய பாவினை வீதத்தினை நாங்கள் குறைத்து வீரியமான விதை நெல்களை பாவிப்பதன் ஊடாகவும் அந்த சாத்தியப்பாட்டை உருவாக்கலாம் என்பதற்கு இந்த பாராசூட் முறைமை எங்களுக்கு பரிச்சாத்தமாக மாத்திரமல்ல அனுபவ ரீதியில் சிறந்த ஒரு முறைமையாக இருக்கின்றது. இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக இந்த முறைமையை நாங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக உயிர் உரங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக இந்த சுதேச இலங்கை இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ் செய்வதற்கு 4-5 வகையான அல்லது 7 வகையான திரவ உரங்களை பயன்படுத்துகின்றோம். சாதாரணமாக கூட்டெருவை நீங்கள் கொம்போஸ்ட்களை பயன்படுத்துவதை நீங்கள் இது பண்ணுகிறீர்கள். நாங்கள் ஊட்டமேற்றிய ஆட்டெரு அதனை பயன்படுத்துவோம். இன்னமும் 6-7 வகையான திரவ உரங்களை பயன்படுத்துகிறோம். அதிலே மிக பிரதானமானது மீன் அமிலம் ஃபிஷ் டானிக்கினை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். மீன் அமிலத்தினை ஃபிஷ் டானிக்கினை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது சாதாரணமான ஃபிஷ் டானிக் மெத்தட் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல்
வெலுவடட் பண்ணப்பட்ட ஃபிஷ்டோனிக்குகளை நாங்கள் பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனை நாங்கள் பரிச்சாத்தமாக மாத்திரமல்ல, கடந்த 3-4 வருடங்களாக நாங்கள் அதனை பயன்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கின்றோம். இப்போ குறிப்பாக சாதாரணமாக இருக்கின்ற அந்த பேசிக்கான ஃபிஷ்டோனிக்கில் இருந்து இன்னும் அதிகமான இலைகளினுடைய சத்துக்களை அதற்கு நாங்கள் வழங்கி அதனூடாக அதனை வெலுவடட் பண்ணியிருக்கின்றோம், வினைத்திறன் கூடியதாக மாற்றி. அந்த வகையில் எங்களிடம் 4 வகையான ஃபிஷ்டோனிக்குகள் எங்களிடம் இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் நமது பச்சை அரிசியின் கழுவுகின்ற தண்ணியில் இருந்து ஈயம் கரைசனை, எஃபெக்டிவ் மைக்ரோ ஓகன்ஸ் எனப்படுகின்ற ஜப்பானிய மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்ப முறைமையின் ஊடாக ஈயம் கரைசல் கல்ச்சரல் 1 நாங்கள் உருவாக்கின்றோம். அதே போல் மப்ளி ஈயம் எனப்படுகின்ற இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டதனையும் சில வேளைகளில் பயன்படுத்துகிறோம். WDC எனப்படுகின்ற வேஸ்ட் டிகம்போசரில் இருந்து நுண்ணுயிர்களை, அதிகமான நுண்ணுயிர்களை உருவாக்குகின்ற அந்த திரவத்தினையும் நாங்களே உற்பத்தி செய்கின்றோம். இவ்வாறு நாங்கள் 6-7 வகையான திரவ உரங்களை உற்பத்தி செய்கின்றோம். அதிலே மிகவும் பிரசித்தப்பட்டது பூக்குகின்ற காலப்பகுதியில் பயன்படுத்துகின்ற தேமூர் கரைசல், அதே போல் ஜீவாமிர்தம் என்பவற்றையெல்லாம் நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். பயிருக்கு தேவையான அளவு நைட்ரோஜனையோ கொடுக்கின்ற பொழுதும், நிலத்துக்கு கொடுக்கின்ற பொழுதும் நிலங்கள் தங்களுக்கு தேவையானதை உற்பத்தி செய்து பயிருக்கு வழங்குகின்றன. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் நிலத்துக்கான உணவுகளைத்தான் நாங்கள் வழங்குகின்றோம். அதே போல இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுகின்ற முறைமை என்பது மிக முக்கியமானது. இந்த இயற்கை வழி திரவ உரங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இயல்பாகவே பூச்சிகளுடைய தாக்கம் எங்களுக்கு குறைந்துவிடும். அது தவிர பூச்சியின் தாக்கம் இடம்பெற்றிருக்குமா இருந்தால் அந்த குறித்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி அவற்றிற்கு 3Gயை ஆரம்பத்தில் வழங்குவோம் அல்லது வேப்பெண்ணெய் கரைசல்கள் வழங்குவோம். இவ்வாறு நாங்கள் வேப்பெண்ணெய் கரைசல்கள், எண்ணெய் கரைசல்களை வழங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது அதனை வெலுவடட் பண்ணுகின்ற ஒரு முறைமை நமது தென்கிழக்கு பல்கலைக்கழகம் செய்திருந்தது. அவர்களுடன் நாங்கள் இணைந்து ஒரு முயற்சியினை மேற்கொண்டு அதுவும் இன்று வெற்றியான ஒரு திரவ பூச்சி கட்டுப்பாட்டுக்கான, புழு கட்டுப்பாட்டிற்கான ஒரு விரட்டியாக தயார்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக இந்த வகை திரவங்களை பயன்படுத்துகின்ற பொழுது முட்டை கரைசல் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது, அவற்றினை நாங்கள் பயன்படுத்துவோம். தேவை ஏற்படுகின்ற பொழுது அவற்றினை பயன்படுத்துவோம். ஆக இவ்வாறு பயன்படுத்துகின்ற பொழுது பூச்சி புழுக்களுடைய கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெஸ்டி கண்ட்ரோல் ஆகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஏனென்றால் இவற்றில் இருக்கின்ற மனங்கள் என்பது ஒரு துர்நாற்றம் அல்ல, சிறந்த வாடைகள், பழங்களுடைய வாடைகள் அவை ஏற்படுத்துகின்ற தாவரங்களில் இருக்கின்ற அந்த சொரசொரப்பு தன்மைகள் என்பவற்றின் காரணமாக நம்மளுக்கு இந்த பூச்சி கட்டுப்பாட்டினை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் இந்த பூச்சி கட்டுப்பாட்டிற்கு இது பண்ணுகின்ற பொழுது பாரம்பரிய ரீதியிலே எண்ணெய் கரைசல் என்ற மெத்தட் ஒன்று இருக்கிறது. நாங்கள் 4-5 வெரைட்டிஸான ஒயில்களை பயன்படுத்தி எண்ணெய் கரைசல்களை, எண்ணெய் திரவங்களை கொடுத்து அதனூடாக பூச்சி கட்டுப்பாடுகளை மேற்கொள்வோம். அதே நேரம் எனக்கு மிக அருகில் இருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த வகையான பூச்சி கட்டுப்பாட்டிற்கான ஒரு திரவ பூச்சி விரட்டி ஒன்றினை தயாரிக்கின்ற நிலைப்பாட்டில் தயாரித்திருந்தார்கள். அது நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த எண்ணெயினை நீரில் கரையக்கூடிய தன்மையில் மிக வேகமாக மாற்றி அமைக்கின்ற ஒரு முறைமையாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஆரம்பத்தில் ரிசர்ச் பார்ட்னராக எனது நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்டு அவருடன் சேர்ந்து நாங்கள் வேலை செய்து நாங்கள் தயாரித்த திரவ பூச்சி விரட்டியினை பயிர்களுக்கு, மரக்கரை பயிர்கள், எங்களது நெல் பயிர்களுக்கு எல்லாம் பயன்படுத்தி சிறந்த கட்டுப்பாட்டினை அது மேற்கொள்கிறது என்பதை உறுதிப்படுத்தியதற்கு பின்னர் தற்பொழுது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் கமர்ஷியல் பார்ட்னராக எங்களுடைய செரண்டிப் ஆர்கானிக் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கின்றோம். அதனூடாக தற்பொழுது நாங்கள் அந்த வகையான, அதாவது நவீனமயப்படுத்தப்பட்ட பாரம்பரிய எண்ணெய் கரைசல் உற்பத்தியினை நானோ பிஜி என்ற பெயரில் தற்பொழுது சந்தைக்கு நாங்கள் விநியோகிக்கின்றோம். அது மிகவும் சிறப்பான இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த முழுமையான நஞ்சற்ற ஒரு எண்ணெய் கரைசலாகும். இதன் ஊடாக பூச்சிகள் புழுக்களை கட்டுப்படுத்துவது மாத்திரமல்ல, அவற்றினை பல்கி பெறுகின்ற தன்மையினை முழுமையாக நாங்கள் இல்லாமலாக்குகின்றோம். அது எங்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடாக இருந்தது. இதிலே இந்த துறையில் இந்த இயற்கை வழி விவசாயத்தினை நான் கையில் எடுத்து நாங்கள் இந்த பயிற்சியினை மேற்கொண்ட பொழுது ஏராளமான
பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. முதலாவது பிரச்சனை, இது சாத்தியப்பாடு அல்ல என்ற மக்களுடைய மனோநிலை. இயற்கை வழி விவசாயம் உலகில் சாத்தியப்பாடு அல்ல. ஆகவே உலகிலேயே ரசாயன உரங்களினூடாக மாத்திரம்தான் பயிர்கள் வளர்ச்சி அடையும், அவை விருத்தி அடையும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டினையும் அவர்களுடைய அந்த காக்னிட்டிவ் தியரியையும் உடைத்தெறிய வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. அதனை நாங்கள் ப்ராக்டிக்கல் ரீதியாக, செயற்பாட்டு ரீதியாக அமுல்படுத்தி அதில் வெற்றி கண்டு இருக்கின்றோம். சாதாரணமாக எங்களுடைய வயல் 55 குட்டிகள் வரை, ஒவ்வொரு நெல் மணியும் 55 குட்டிகள் வரை அடித்து எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலினை தருகின்ற அளவில் எங்களுடைய நிலம் மாறி இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இவ்வாறான உருவாக்கத்தில் இவ்வாறான சேலஞ்சஸ்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது மனித வலு, ஹியூமன் ரிசோர்ஸை நாங்கள் பயன்படுத்தி தான் அதிகமான விடயங்களை மேற்கொண்டோம். உதாரணமாக பரஷூட் செய்வதாக இருந்தாலும், பரஷூட்டுக்கு மேடை போடுவது, பரஷூட் தட்டுக்களை போடுவது, பின்னர் அவற்றுக்கு விதைகளை போடுவது, அவை வளர்ந்ததுக்கு பின்னர் அவற்றினை பரஷூட் பண்ணுவது என்று ஏராளமான மனித வலுக்களை நாங்கள் பயன்படுத்தினோம். ஆனால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட எக்கனாமிக் கிரைசிஸ், அந்த பொருளாதார சிக்கல்களின் காரணமாக திடீரென்ற விலையேற்றம் என்பது எங்களை கடுமையாக பாதித்தது. கூலியாட்களுடைய, தொழிலாளிகளுடைய நாட்சம்பளம் என்பதும் அவர்களுக்கான உணவுகள் என்பதும் திடீரென்று 3 மடங்கு பெருகி போனதின் காரணமாக எங்களினால் அதனை தாக்குப்பிடிப்பது ஒரு மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் இதனை கைவிடவில்லை. சில இடங்களில் தொழிலாளர்கள், நாங்கள் பயிற்றுவித்த தொழிலாளர்கள், பரஷூட்டுக்காக நாங்கள் பயிற்றுவித்த தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள். சிலவர் இருந்த தொழில் விவசாயத்தை விட்டுவிட்டு வேறு ஃபேக்டர் வழியோ அல்லது கடைகள் வழியோ நின்று வேலை செய்வதற்காக சென்றதனால் எங்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை என்பது மிக கடுமையான ஒரு பாதிப்பினை செலுத்தி கொண்டிருக்கின்றது. தொழிலாளர் பற்றாக்குறை என்பது ஒரு பாதிப்பு செலுத்துகின்ற அதே வேளை தொழிலாளர்களுக்குரிய செலவினம் என்பது எங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பை செலுத்துகின்றது. இந்த அடிப்படையிலே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டிய தேவைக்கு நாங்கள் ஆட்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நடுகை செய்கின்ற இயந்திரங்களை பாவித்து, டிரான்ஸ்பிளாண்டரை பாவித்து, இந்த பரஷூட் மெதட்டுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியான அந்த டிரான்ஸ்பிளாண்டரின் ஊடாக விவசாய பயிர்களை நடுகை செய்ய வேண்டும் என்பதற்கும், ட்ரோனை பயன்படுத்தி எவ்வாறு அந்த திரவ உரங்களினை அந்த பயிருக்கு வழங்க முடியும் என்பது தொடர்பானதுமான முயற்சிகளை தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே ட்ரோனை பயன்படுத்துகின்ற பொழுது சாதாரணமாக நாங்கள் ஸ்ப்ரேயர் பண்ணுவதை விட அந்த பயிருக்கு அதிகமான அளவு ஊட்டச்சத்தினை வழங்க முடியும், நிலத்திற்கும் வழங்க முடியும். பயிர்களின் கீழ்ப்பகுதிகளில் இருக்கின்ற பூச்சிகளை விரட்டுவதற்கும் ட்ரோனுடைய அந்த வைப்ரேட் பண்ணுகின்ற, குலுக்குகின்ற தன்மை, அது நாங்கள் தற்பொழுது அந்த சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டிய இக்கட்டிற்கு நமது நிலைப்பாடு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் குறிப்பாக பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்ற பொழுதும், பயிர்களுக்கு தேவையான பூச்சி விரட்டிகளை வழங்குகின்ற பொழுதும் பயிர்களின் அடிப்பாகம் வரை அது செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே பவர் ஸ்ப்ரேயரை பயன்படுத்தலாம், அல்லது ட்ரோனை பயன்படுத்தி ட்ரோன் கொடுக்கின்ற அதிர்ச்சியின் ஊடாக பயிர்களுக்கு, நிலத்திற்கும் பயிர்களின் அடிவரையும் அந்த ஊட்டச்சத்தினை, உயிர் உரங்களினை பயன்படுத்த, பயோஃபர்டிலைசர்ஸ்களை பயன்படுத்துகின்ற முறைமையை சம்பந்தமாக தற்பொழுது நாங்கள் பரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகள் பெருமளவுக்கு இருக்குமா இருந்தால் அடுத்த சிறுபோகம் எங்களுக்கு ஆரம்பிக்கின்ற பொழுது இவ்வகையான டிரான்ஸ்பிளாண்டர், அதில் வருகின்ற களைகளை கட்டுப்படுத்துவதற்கு வீதர் இருக்கிறது. ஆகவே கோனா வீடர்களை பயன்படுத்தி அந்த களை கட்டுப்பாட்டினை மேற்கொள்வதற்கும், டிரான்ஸ்பிளாண்டரின் ஊடாக குறைந்த விதைகளை பயன்படுத்தி அதிக விளைச்சலை நாங்கள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் யோசித்திருக்கின்றோம். அதேபோல் ட்ரோனை பயன்படுத்தி எங்களுடைய பயிர்களுக்கு தேவையான திரவ உரங்களையும், அடுத்து பூச்சி தாக்கங்கள் ஏதாவது இடம்பெற்றிருந்தால் அந்த இடங்களை மாத்திரம் மையப்படுத்தி பூச்சி விரட்டிகளை வழங்குவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். அதேபோல் நமது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அவர்களுடைய ஊடாகவும் ஒரு நாலேஜ் கிடைத்தது. அது வயலை ஸ்கேன் பண்ணுவது, நமது விளைநிலங்களை ஸ்கேன் பண்ணி அங்கு என்ன வகையான பெஸ்ட்டுகள் உருவாகின்றன, எந்த வீடுகள் உருவாகின்றன என்பதை கண்டுபிடித்து அந்த இடங்களுக்கு மாத்திரம் தேவையான சிகிச்சையினை வழங்குகின்ற முறைமை. இது இயற்கை வழி விவசாயத்துக்கு மாத்திரமல்ல, ரசாயன உரங்களை பயன்படுத்தி பெரிய அளவு விவசாயம் செய்கின்றவர்களுக்கும் இந்த ஸ்கேனிங் மெத்தட் என்பது மிக முக்கியமானது. அதேபோல் அவர்களும் ட்ரோனை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்ற பொழுது வளர்ச்சியும் அதிகரிக்கும். அதேபோல் அவர்களும் டிரான்ஸ்பிளாண்டரின் ஊடாக பயிர்களை நடுகை செய்கின்ற பொழுது குறைந்த விதை நெல்லில்
விதை நெல் பயன்பாட்டில் அதிகமான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே இவ்வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த விவசாயத்தில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வர முடியும். குறிப்பாக இயற்கை வழி விவசாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற இந்த எதிர்கால சவால்களாக இருக்கிறது. அவற்றினை மேற்கொள்வதற்கு பணம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தாலும் கல்வியலாளர்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சி அமைப்புகள் அந்த வகையில் எங்களுக்கு பங்களிப்பு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு இளைஞருடைய விவசாயத்தினை மாற்றமடைய செய்யலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இயற்கை வழி விவசாயம் என்பது வெறுமனே பயிர்களை நஞ்சில்லாமல் உற்பத்தி செய்வது மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற மைக்ரோ ஆர்கன்ஸ் நுண்ணுயிர்களுக்கும் அங்கிருக்கின்ற பேருயிர்களையும் வாழ வைப்பதற்கான இயற்கை சூழலினை சமநிலை குலையாமல் பண்ணிக்கொள்கின்ற ஒரு முறைமைதான் இயற்கை வழி விவசாயம் என்பது. ஆகவே இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாக நாங்கள் எமது சூழலை பாதுகாக்கின்ற பணியை மேற்கொள்கின்றோம். மனிதன் படைக்கப்பட்டதை இந்த புவியை மிகவும் சிறப்பான முறையில் பேணி பாதுகாப்பதற்காகத்தான். ஆனால் மனிதர்களுடைய ஆசை அவர்களுடைய அளவில்லாத சுரண்டல் தன்மைக்குமாகத்தான் இந்த பூமி இன்று நஞ்சறியதாகவும் பழுதாயின பூமிகளாகவும் மனிதன் வாழ்வதற்கு உகந்த நிலை அற்ற பூமியாகவும் மாறியிருக்கிறது. நாங்கள் இரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி நமது நீர்நிலைகளை மாசடைய செய்திருக்கின்றோம். நீர்நிலை வாழ்கின்ற மீன்களை நாசமடைய செய்திருக்கின்றோம். பல்வேறு வகையான உயிரினங்களை அழித்த கொலை செய்த ஒரு சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மனித வர்க்கமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதே போல் தாவரங்களை நாங்கள் அழித்திருக்கின்றோம். நிலத்தில் இருக்கின்ற நிலத்திற்கான சுதேசமான தன்மையில் இந்த நிலத்தில் நாங்கள் மாற்றமடைய செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையில் எங்களுடைய பணி என்பது இந்த மனிதன் வாழ்வதற்கும் ஏனைய பிற அனைத்து உயிரினங்கள் வாழ்வதற்குமான சூழலினை உருவாக்கி கொடுப்பதுதான். இயற்கை வழி விவசாயத்தில் எங்களுடைய வருமானம் என்பது மிகவும் குறைந்த அளவில் இருந்தாலும் அதில் ஒரு மன நிம்மதி இருக்கிறது. நாங்கள் மிகவும் சரியான ஒரு பணியை செய்கின்றோம். அந்த பணியினூடாக உலகில் உள்ள அனைவருக்குமான ஒரு திட்டத்தினை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் சர்வதேச ரீதியில் குளோபலி பார்க்கின்ற பொழுது இயற்கை வழி விவசாயத்தினான ஆர்கானிக் பொருட்களுக்கான தேவைப்பாடு மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சர்வதேச சந்தையினை இலங்கை போன்ற பொருளியல் ரீதியில் அல்லது பொருளாதார ரீதியில் சிக்கலை சந்தித்திருக்கின்ற, கடன் தொல்லையினால் சிக்கலை சந்தித்திருக்கின்ற இலங்கை போன்ற நமது நாடுகள் இந்த வழி விவசாயத்தினை இன்னமும் வளமேற்ற செய்து இதனை சர்வதேச சந்தைக்கு நாங்கள் விநியோகிக்கின்ற பொழுது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுகளை நாங்கள் டார்கெட் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கான டாலர்கள் அதிகமாக நாங்கள் அந்நிய செலாவணியினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அந்நிய செலாவணியை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் ஊடாக நமது நாட்டின் இருப்பினையும் நாட்டின் பாரம்பரிய பெருமையினையும் தக்க வைப்பது மாத்திரமல்ல, நமது சூழலினை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இயற்கை வழி விவசாயத்தினை முதலில் ஒருவர் ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் என்னை பொறுத்தளவில் அவருடைய வீட்டிற்கு தேவையான உணவினை அதனூடாக உற்பத்தி செய்யலாம். அது மரக்கறியாக இருக்கலாம், அல்லது விதைகளாக இருக்கலாம், அல்லது உப உணவுப் பொருட்களாக இருக்கலாம், அல்லது நெல்லாக இருக்கலாம், எந்த வகையிலாக இருக்கலாம். இப்பொழுது இலங்கையின் ஆர்கானிக் கோகனட் என்பதனை, இலங்கையின் சுதேசமான நஞ்சற்ற தென்னை உற்பத்தி என்பதனை சர்வதேச சந்தையில் பலர் கொண்டு சென்று விற்பனை செய்கிறார்கள். அதனூடாக அதிகமான லாபம் ஈட்டுகிறார்கள். இதேபோல் இலங்கைக்கு உலகிற்கு தேவையான அரிசியினை வழங்கிய ஒரு சமூகம் என்ற அடிப்படையில், ஒரு நாடு என்ற அடிப்படையில் மீளவும் அந்த பெருமையினை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்கன் ஆர்கானிக் ப்ராடக்ட் என்பதனை சர்வதேச சந்தைக்கு நாங்கள் கொண்டு செல்ல முடியும். அதனூடாக இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து நாட்டையும் நம்மளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நட்டம் என்பது அல்ல, இலாபத்தினை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகளும் அந்த சந்தையை தேடி நகர்வதற்கான முயற்சிகளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதையே செய்து கொண்டிருக்கிறோம். அதனூடாகத்தான் எங்களுடைய வருமானமும் எனக்கு வருகிறது. நான் தொழிலிருந்து ராஜினாமா பண்ணினதுக்கு பின்னர் இதுவரை இந்த இயற்கை வழி விவசாயத்தின் ஊடாகத்தான் எனது குடும்பத்தினை முன்னகர்த்தி செல்கின்ற சந்தர்ப்பத்தினையும் இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான். பர்சானி இந்த கலந்துரையாடல் மூலம் அவர் ஒரு நஞ்சற்ற இயற்கை வழி விவசாயத்தின் மூலம் ஒரு சிறந்த உற்பத்தியாளராக ஒரு முன்னுதாரணமாக நமக்கு காணப்படுகிறார். இதுபோன்ற புதிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இதுபோன்ற புதிய முயற்சிகள் மூலம் சமூகத்தையும் தன்னையும் ஒரு சிறந்த உற்பத்தியாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் மிகவும் உருவாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இதுபோன்ற ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.